7 கோடி பேர் இருக்கான் இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் இருக்கிறான். அவனுக்குன்னு சொந்தமா எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறான். எப்படி இருக்கிறோம்? நீட்டுன்னு ஒரு பரீட்சை வருது. அது என்ன பரீட்சை? நம்ம பிள்ளைங்க நம்ம ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய பாட புத்தகத்தை வச்சு படிச்சு நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகளை எழுதி நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்துல கற்றுக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் போய் படிச்சு டாக்டரா மாறிட்டு இருந்த நிலைமைய டெல்லிக்காரன் தடுத்து, இல்ல நான் பரீட்சை வைக்கிறேன்டா, அதுல நீ பாஸ் பண்ணாதான் உன் புள்ள நீ கட்டின கல்லூரியில போய் படிக்க முடியும்னு ஒருத்தன் டெல்லியில இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் நம்ம கழுத்து புறவழியில கால் வச்சு மிதிக்கிறான் பார். அது அந்த அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னு நம்ம தமிழ் மக்கள் கேட்கணும். நீங்க வரி கொடுக்குறீங்க, உங்க வரி பணத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க. அந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கத்துக்குவதற்காக அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம தான் போகிறோம். நம்ம பிள்ளைங்க தான் டாக்டரா இருக்குது. நம்ம வரி பணத்துல தான் காலேஜ் கட்டி இருக்கிறாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க நம்மளோட பாடத்திட்டத்துல படிச்சு, நம்ம ஸ்கூல்ல படிச்சு, நம்ம டீச்சரிங் கிட்ட படிச்சு, நம்ம அரசாங்கம் வைக்கக்கூடிய தேர்வுகள் எழுதி டாக்டரா மாறுது. இதுல டெல்லிக்காரனுக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வரலாறுல வாழ்க்கை வரலாறுல நம்மளுக்கு குஜராத்துக்காரனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நம்மளுக்கு உத்தரப்பிரதேசக்காரனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நம்மளுக்கு இந்த பானிபூரிக்காரனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நம்மளுக்கு இந்த பீடா வாயனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நம்மளுக்கு இந்த சேட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இவனுக்கெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணிருக்கானுங்களா? ஆனா இவன் வந்து என்ன சொல்றான்? நான் வைக்கக்கூடிய பரீட்சையில் எழுதாதான் உன் புள்ள டாக்டருங்கிறான். அதை பார்த்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இதை விட அவமானம் வேறு என்ன? வேறு என்ன? நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆக முடியல. எங்க உத்தரப்பிரதேசத்திலயோ ஹரியானாலயோ மத்திய பிரதேசத்துக்கு போய் டாக்டர் ஆக சொல்லல. என் ஊர்ல நாங்க கட்டின கல்லூரியில எங்க புள்ள படிச்சு டாக்டர் ஆக முடியலன்னா என்னத்துக்கு இந்தியாவில் நாங்க இருக்கிறோம் கேட்கிற கேள்வியை தந்தை பெரியார் அன்னைக்கு எழுப்பிட்டார்.